ஃபஸ்ட்டு வந்து மோசம் கிடையாது. நம்மளோட அட்டாச்மெண்ட் அது கூட இருக்கிறது தான் மோசம். ஸோ நான் ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய பான் அடிக்டாக இருந்தேன். ரீலாப்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ரீலாப்ஸ்னாலே நான் ஒஸ்ட்டாக ஃபீல் ஆவேன். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க செக்ஸ் மோசம், பார்னோகிராஃபி மோசம், ஜங்க் ஃபுட் மோசம். இது எதுவுமே மோசம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க பிணைப்பு தான் மோசம். உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க அட்டாச்மெண்ட் தான் மோசம். ஸோ இது எப்படி நான் விலாவரியாக சொல்கிறேன். ஸோ புத்தர் சொன்னது என்னன்னா, நம்ம துயரங்களுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று அட்டாச்மெண்ட், இன்னொன்று இக்னோரன்ஸ். அட்டாச்மெண்ட்னா இப்போ எனக்கு இது வேணும், இது இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி அட்டாச்மெண்ட். இக்னோரன்ஸ் என்னென்னா, இப்போ உண்மையை தெரிஞ்சுக்காமல் அதாவது ட்ரூத் எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த மாயையிலே இருப்பேன், அந்த மாதிரி இக்னோரன்ஸ், உண்மையை மறுக்கிறது. இது ரெண்டும் தான் நம்ம துயரத்துக்கு காரணம். ஸோ லஸ்ட்டு வந்து அதாவது நம்ம எல்லா சொல்யூஷனுமே பேசிக்கான டீச்சிங்ஸ்லேயே இருக்குது. ரொம்ப பொதுவான விஷயங்கள், அதாவது பகவத்கீதையில் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காது, அதே மாதிரி புத்தர் சொன்ன நிறைய விஷயங்களில். ஸோ நான் ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் லஸ்ட்டு இதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த சூப்பரான ஒரு ப்ராக்டிஸை தேடி போகாதீங்க. நான் அடுத்து என்ன ட்ரிக் பண்ணால் எப்படி என்னால் இந்த ப்ராக்டிஸை பண்ண முடியும், நான் அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம், என்ன மைண்ட் செட் பண்ணலாம் அப்படி நினைக்காதீங்க. உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஹார்ட்டுக்கு போய் உண்மையிலே எனக்கு இந்த டீமன், இந்த கெட்ட சக்தி என் லைஃப்பில் வேண்டாம், இந்த தீய சக்தி எனக்கு வேண்டாம், நான் நல்லவனாக இருக்கணும், உண்மையிலே நல்லவனாக இருக்கணும்னு உங்கள் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்டில் நினைங்க. அது மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி. அதை விட்டுட்டு புது ப்ராக்டிஸு, புது ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் என்ன பண்ணாலும் நடக்காது. உண்மையிலே ஒரு நோக்கம், இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் வைங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கும் அப்பப்போ தாட்ஸ் வரும், செக்ஷுவல் தாட்ஸ் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கோல்ஸை விஷுவலைஸ் பண்ணுவேன். டக்குன்னு யாரையும் பஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படின்னா வயலன்ஸ் இல்லை, என்னோட கோல் வந்து ஃபைட்டிங், கிக் பாக்ஸிங் அந்த மாதிரி. அப்போ தாட் ரீடைரக்ஷனும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்கள் கோல் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு செக்ஷுவல் தாட் வருது, ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் சொல்கிறேன். செக்ஷுவல் தாட் வருது, யாரையாவது நினைக்கிறீங்க, இல்லை எதையாவது நினைக்கிறீங்க, டக்குன்னு நீங்கள் பேஸ்கெட் பாலை பவுன்ஸ் பண்ணி கரெக்டாக போடுற மாதிரி, இதுக்கு பேர் தாட் ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த தாட்டு போல் இன்னொரு தாட் வைக்கிறீங்க. இது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, லஸ்ட் மோசம் கிடையாது, கோபம் மோசம் கிடையாது, சோகம் மோசம் கிடையாது, எதுவுமே மோசம் கிடையாது. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தான் முக்கியம். ஸோ நான் லஸ்ட்டுக்கே வரேன். லஸ்ட்டு மோசம் கிடையாது, செக்ஸ் மோசம் கிடையாது, எதுவுமே பார்னோகிராஃபி அதுவுமே மோசம் கிடையாது. உங்களுக்கும் அதுக்கும் இருக்க உறவு தான் அதை முடிவு பண்ணும். ஸோ நீங்கள் ஆசை கிடையாது, நீங்கள் ஆசையை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆன்மா. இவ்வளோ தான் சிம்பிளாக நான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோபம், உணர்ச்சிகள், பசி, ஆசை எதுவும் கிடையாது. அது இந்த உடம்போட ஆசைன்னு வச்சுக்கோங்க. உடம்பு இல்லை, ஒரு இதுக்கு ஆசை. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதை அப்சர்வராக மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அந்த லஸ்ட்டுக்கும் உள்ள தூரம் அதிகமாகும். சிம்பிளாக இந்த வீடியோ நான் ஒரே லைனில் சொல்லணுன்னா, நீங்கள் உண்மையிலே ஒரு இன்டென்ஷன் வைங்க. லஸ்ட்டு வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு லைஃப்பில் தேவையில்லாத ஒன்று, நான் நல்ல பாதையை தேடி போகிறேன்.